Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோர்ஸ் CCS 358 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்கரன்சி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கான்செப்டோடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் சொல்கிறேன். ஸோ ஓவரலாக கேட்டுக்கோங்க. கன்கரன்சி அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேவா? ஸோ கன்கரன்சி அப்படின்னா என்ன? ஒரே நேரத்தில், அதாவது மல்டிபிள் டாஸ்க்கை ஒரே நேரத்தில் ஒன்று மேலே ஒன்றா நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இதை நம்ம கன்கரன்சின்னு சொல்லுவோம். அதுவே பேரலல் அப்படின்னா என்ன? பேரலல் அப்படின்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க்கை தனித்தனியாக செய்யறது. கன்கரன்சி என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் டாஸ்க்கை ஓவர்லாப் டைமில் ஒரே நேரத்தில் அது மேலே அதுவாக செஞ்சுட்டு வர்றது, ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓவர்லாப்பிங் கான்செப்ட் இருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் கன்கரன்சிக்கும் பேரலலிசம்க்கும் டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னா கன்கரன்சி எப்படி தெரியுது அப்படின்னா என்னன்னா சிஸ்டம் டு ஹேண்டில் மல்டிபிள் டாஸ்க் அட் சேம் டைம். ஒரே சிஸ்டம் நிறைய டாஸ்க்கை அட் அ டைம்ல வந்து ஹேண்டில் பண்றது, ஓகேவா? அது ஓவர்லாப் ஆகும். ஓகே, இதை தான் நம்ம கன்கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க பாருங்க எக்ஸாம்பிள், a single core CPU can run multiple tasks concurrently by switching between the குயிக்கா மாத்தி மாத்தி வந்து மல்டிபிள் டாஸ்க்கை வந்து செய்யறது. அதுவே பேரலிசம் அப்படின்னா சைமல்டேனியஸா, ஓகேவா, எக்ஸிகியூஷன் ஆஃப் மல்டிபிள் டாஸ்க் டைப்லின் மல்டி கோர்ல, அதாவது ஒரு CPU பண்றதுக்கும் வேற வேற CPU வந்து டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை பேரலலா ஒரே நேரத்துல பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இதுதான் கன்கரன்சிக்கும் பேரலிசமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பேரலலா கன்கரண்டான்னு சொல்லி சொல்லி பழகி நம்ம அதுவும் சேம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். பட் கன்கரன்சி வேற, பேரலிசம் வேற, ஓகேவா? நெக்ஸ்ட் என்னெல்லாம் கான்செப்ட் இருக்கு இந்த கன்கரன்சிலன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் த்ரெட் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிட், ஓகேவா? ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறத நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ்க்குள்ள நிறைய த்ரெட்ஸ் இருக்கலாம். ஓகே, அப்போ த்ரெட் அப்படின்னா என்னன்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எக்ஸிக்யூஷன், ஒரு சின்ன சின்ன பார்ட். ஓகே, அப்போ அந்த நிறைய த்ரெட் சேர்ந்தது ஒரு ப்ராசஸ். ஓகே, அப்போ ஒரு ப்ராசஸ்க்குள்ள தான் அந்த த்ரெட் எல்லாம் கண்டெய்ன் ஆயிருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கன்கரண்டாக ரன் ஆகலாம். ஓகே, அடுத்து கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்ன? கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் சேவிங் த ஸ்டேட் ஆஃப் கரண்ட்லி ரன்னிங் த்ரெட். இப்போ ஒரு கரண்டா ஒரு ப்ராசஸோ த்ரெட்டோ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை பார்த்துக்கிறது. ஓகே, அதை பார்த்துட்டு அது ரீஸ்டோரிங் த ஸ்டேட் ஆஃப் அனதர் த்ரெட், அடுத்த த்ரெட்டோட, அதாவது அடுத்த ப்ராசஸோடைய ஸ்டேட் வந்து என்னவோ அதை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கிறது. அப்போ ஒரே நேரத்தில் பல இதை கொண்டு வருது. ஓகே, கன்கரன்சியா இப்போ நான் ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல இருந்து கான்டெக்ட் ஸ்விட்ச் ஆயிடுது. ஓகேவா? ஒரு கான்டெக்ட்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு நான் உடனே மாத்தி இது பண்றது, ஒர்க் பண்றது, இது ஓவர் ஹெட்ல வரும். அடுத்து சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்னன்னா கன்கரன்சி அப்படின்னே தெரிஞ்சிருச்சு, நிறைய த்ரெட் அண்ட் ப்ராசஸ் அட் அ டைம்ல நடக்க போகுது. அப்போ இது எல்லாத்தையும் நான் இன்டெகிரேட் பண்ணி கரெக்டா நான் பார்த்துக்கணும்ல, அதுதான் சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸ். அப்படியே, ஓகேவா? சிங்க்ரனைசேஷன் இஸ் த மெக்கானிசம் யூஸ்டு டு கோஆர்டினேட் த எக்ஸிகியூஷன் ஆஃப் கன்கரண்ட் டாஸ்க். ஒரே நேரத்தில் நடக்கிற அந்த மல்டிபிள் டாஸ்க்கை நான் வந்து கோஆர்டினேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸ். இங்க நம்ம நார்மலா யூஸ் பண்ற திங்ஸ்னா மியூடெக்ஸ், செமாஃபோர்ஸ், கண்டிஷன் வேரியபிள், ரீட் ரைட் லாக், ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெட்லாக், லைவ் லாக், ஸ்டார்வேஷன். டெட்லாக் அப்படின்னா 2 இல்ல 3 த்ரெட் ப்ராசஸ்லாம் வந்து ஒரே நேரத்தில் வந்து ரன் ஆகி பிளாக் ஆயிடுறது, அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனை டெட்லாக் அப்படின்னு சொல்லுவோம். லைவ் லாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2-3 த்ரெட் வந்து கண்டினியூவஸா அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கிறத நம்ம லைவ் லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்வேஷன் அப்படின்னா இப்போ ஒரு த்ரெட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்குன்னா இன்னொருத்தவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க அதே ரிசோர்ஸ்க்கு அப்படின்னா அது ஆக்சஸை வந்து டெனி பண்ணிடும், அதாவது ஸ்டாப் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டுரும். இது ஸ்டார்வேஷன் கான்செப்ட். ஓகே, அடுத்து கன்கரன்சியோட என்னெல்லாம் மாடல்ஸ்ல இந்த கன்கரன்சி ரன் ஆகும் அப்படின்னா நிறைய மாடல்ஸ்ல ரன் ஆகுது. டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணி ஷெட்யூல்டா கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஷேர்டு மெமரி மாடல், அதாவது ஒரே மெமரி ஸ்பேஸை நிறைய த்ரெட்ஸுக்கும் ப்ராசஸ்க்கும் ஷேர் பண்ணி ரன் பண்றது ஷேர்டு மெமரி மாடலோட வேலை. அடுத்து மெசேஜ் பாசிங் மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸா மெசேஜை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் இதை அவங்க சென்ட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸை கரெக்டா
கரெக்டாக மேனேஜும் பண்ணிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் தான். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் மெயின் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் இருக்க மற்ற எல்லா சப்கார்டினேட் சிஸ்டமுக்குமே மெசேஜை பாஸ் பண்ணிடுறது. அடுத்து டேட்டா பேரலிசம். டேட்டா பேரலிசம் அப்படின்னா ஒரே ஆப்ரேஷனை மல்டிபிள் டேட்டாஸுக்கு அட் அ டைமில் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. ஓகேவா, இது டேட்டா பேரலிசம். அடுத்து டாஸ்க் பேரலிசம். டாஸ்க் பேரலிசம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. டிஃப்ரெண்ட் டாஸ்க் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது கன்கரண்டா. ஓகேவா, இப்போ ஒரு வெப் சர்வரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாஸ்க் பேரலிசம் ரன் பண்ணுறோம். அதாவது HTTP ரெக்வஸ்ட் கன்கரண்டா நிறைய அந்த ப்ராசஸ்க்கு கொடுத்துறது. ஓகேவா, ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு விடுறது. அப்போ அது மாதிரி என்ன பண்ணும், அந்த ப்ராசஸ்ல ஒரு 4 ப்ராசஸ் இருக்குன்னா 4 ப்ராசஸும் அட் அ டைம்ல அந்த ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணி வெப் சர்வர்ல ரன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்கரன்சி மாடல்ஸ்மே இருக்கு. ஓகேவா, ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான் கன்கரன்சி. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் ஹிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டேட்மெண்ட் லெவல் கன்கரன்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.